உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிருந்தா, நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எது சரியான வாழ்க்கைன்னு முடிவு பண்ற அளவுக்கு உன்னை நான் தெளிவா வளர்த்திருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும். இந்த லவ்ல பெர்சன்டேஜ் கூட குறைய கூடாது. என்ன அண்ணன் இல்லன்னு நினைக்காதீங்க. எப்பவும் நான் உங்க கூடவே இருப்பேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வருத்தப்படுவேன். எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கார்த்தியும் நீயும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். எப்படி 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 எங்க அண்ணன் உயிரோட வந்து இந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாரா? டேய், என்னடா உன் கற்பனை? எங்க அண்ணன் எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு? ஃப்ராடு வேலையா பாக்குறீங்க? அதுவும் ஒரு நிமிஷத்துல என்னைய கண்கலங்க வச்சிட்டீங்கல்ல. விட்டா எங்க அண்ணன் மாறன மன்னிச்சிட்டாரு, அவ மேல தப்பே இல்லைன்னு சொல்ல வச்சிருவீங்க போல. மொத்த குடும்பமும் கிரிமினலா இருக்கீங்களேடா. செஞ்ச கொலைய எப்படியெல்லாம் சென்டிமெண்டா நியாயப்படுத்தலான்னு பாக்குறீங்க. விட மாட்டேன், விட மாட்டேன்டா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஐயோ அக்கா, நான் முக்கியமான ஆளுன்னு சொன்னதும் நீங்க பாட்டுக்கு ராமச்சந்திர மாவை ஏதோ பண்ணிராதீங்க. அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிரும். வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்ற. நிறைய வேலை இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரேன் கண்டிப்பா. ஐயா அறிவு, அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் இங்க தங்கிட்டு போலாம்ல. நம்ம நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி மின்னல் மாதிரி வந்துட்டு போறதுக்கா நான் உன்னை வர சொன்னேன். இங்கேயே இருந்து என் கூட ஆசை தீர பேசிட்டு போலாம்ல. அண்ணா, அதான் நாங்க எல்லாருமே சொல்றோம்ல, ப்ளீஸ் நான் இருக்கலாம்ல. ஐயோ ஆமா அறிவு, எனக்கு மட்டும் என்ன உடனே போகணும்னு ஆசையா? அதான் சொன்னல வீரா, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு கண்டிப்பா இன்னொரு தடவை ஒரு நாள் வரேன். வந்து ரிலாக்ஸ்டா தங்குறேன். போதுமா? அண்ணா, அடுத்த வாட்டி வரும்போது அண்ணி குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரியா? சரி, கண்டிப்பா கூட்டு வரேன். பெரியப்பா பெரியம்மாவெல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா நீ ஊருக்கு போனதும் போன் பண்ணி தரியா? நாங்க எல்லாரும் பெரியம்மா பெரியப்பா கிட்ட பேசுறோம். கண்டிப்பா ட்ரை பண்றேன். சரி, நான் புறப்படுறேன். இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. மாறா, இங்க வா. இந்த வராரு. சரிண்ணா. என்ன மச்சான், அண்ணா கிளம்புறாங்களா? ஆமா மச்சான். அடியுங்க அப்பா, சிங்கப்பூர் மச்சான் என்ன மச்சான்னு சொல்லிட்டாரு. மாறா, அண்ணனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல விட்டுறேன்னு. நான் பாத்துக்கிறேன். வாங்க மச்சான், பேக் உள்ள கார்ல இருக்கட்டும். நானே வச்சுக்கிறேன் மச்சான். அப்படி என்னதான் அந்த பேக்ல வச்சிருக்கீங்களோ? சரி வரேன். பாத்து பத்திரமா வந்துட்டு வா. வந்துட்டு வரேன். வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு நல்ல ரியா, நல்லா இரு. பாய் வீரா. பாத்து பாய் பத்திரமா. பிருந்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாத்து போயிட்டு வானே. அண்ணே, பாய் கண்ணு. பாத்து போயிட்டு வானே. பத்ரம் ஐயா, அவ்வளவு பத்திரமா விட்டு வாங்க. பாய் பாய் ஜித்தே. ஹாய்ண்ணே. நான் போய் விட்டு வந்துடுறேன். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஐயா, குடோன்ல இருந்து பேசுறேன். யாரு? செந்திலுங்க ஐயா. என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? நான் தான் ஐயா, போன் சரியில்லை. என்ன விஷயம்? சூரத்ல இருந்து சரக்கு வந்திருக்குங்க ஐயா. அந்த லாரி டிரைவர் வண்டியை உள்ள விட மாட்டேன்னு வெளியில நிப்பாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க ஐயா. ஏன், என்னாச்சு? பணம் ஏதோ பெண்டிங்கா. முதலாளி காசை வாங்கிட்டு தான் சரக்கு இருக்க சொன்னாரா, அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏய், பணம் எல்லாம் கொடுத்தாச்சே? எனக்கு தெரியும் ஐயா, நான் பணம் கொடுத்தாச்சுன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் தான் உங்க ஓனரை வர சொல்லுன்னு சொல்றாங்க ஐயா. சூரத்துக்கு நீ கால் பண்ணியா? அவருக்கு நான் போன் பண்ணேங்க ஐயா, ஆனா அவர் போன் எடுக்க மாட்டேன்றாரு. லேட் ஆயிடுச்சு இல்லைங்கய்யா, அதனால தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் குடோன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமாங்க ஐயா? கல்யாணத்துல இருக்கேன் செந்தில. ஐயா, நாளைக்கு சரக்கெல்லாம் கடைக்கு ஏத்தி ஆகணும். இப்ப இறக்குனாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் வாங்க ஐயா. சரி, நான் வரேன். போய். சரிங்க ஐயா. என்ன இது இந்த நேரத்துல? எதிர்பார்க்காத இப்படி ஒரு பிரச்சனை. வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு எல்லாரும் சாப்பிட வைங்க. போங்க. சரிங்கண்ணா. சீக்கிரம் போங்க.
அப்பா எங்க போறீங்க? ராகவா, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்ன? என்னப்பா, என்ன வேலை? சூரத்ல இருந்து சரக்கு வந்துச்சான், அந்த டிரைவர் இறக்க விட மாட்டேன்றானா. நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லடா ராகவா, நீ வந்தவன்லாம் கவனிங்க, நிறைய வேலை இருக்கு. இந்த பக்கம் தானே, நானே போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்து. சரிப்பா. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. எங்க போனாங்க எல்லாரும்? செக்யூரிட்டி. என்ன இது? ஐயோ! செக்யூரிட்டி, 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 செக்யூரிட்டி. யோ! டேய், யாரா குடம்ல? என்ன பண்றீங்க? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. எங்க போனானே தெரியலையே. ஐயோ. டேய், யாரா அது? டேய், எவனா அது? கேக்குறல. டேய், யாரா அது? டேய், எவனா அது? கேக்குறல. டேய், யாரா அது? டேய், நல்லா மயங்கிட்டாரு, இனி எந்திரிக்க மாட்டாரு. கொடுத்த மருந்துக்கு மயக்கம் தெரியாதுல்ல? நல்லா அடிச்சிருந்தா 6 மணி நேரத்துக்கு பெருசு எந்திரிக்காது. இந்த ஆள் கை கால் கட்டினா மட்டும் பத்தாது, வாயம் சேர்த்து கட்டுறா. ஆ, வாங்கடா. ஆ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.